பிஃபோர் தி மார்க்கெட் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ டுடே பேங்க் நிஃப்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ட்ரெண்டில் தான், ஆல்ரெடி அப்ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. நான் ஏராவும் போடுறேன். அப்ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஓவராலாகவும் அப்ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து ரீடெஸ்ட்டு 5993 ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி அப்ட்ரெண்ட் கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்தோடனே பை பண்ணாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டை ஒரு 10 minutes 15 minutes வெயிட் பண்ணுங்கள். அது வந்து மார்க்கெட் எப்படி போகுங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ நீங்கள் அந்த பை எடுங்க. இதை வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ அடுத்து சென்செக்ஸும் அதே தான், சேம். சென்செக்ஸ் ஆல்ரெடி அப்ட்ரெண்டில் தான் இருக்குது. கொஞ்சம் ரீடெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 85,070 கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் பை பண்ணுங்கள். நிஃப்டி ஆல்ரெடி அப்ட்ரெண்டு. ஸோ அதே மாதிரி 26,022 ரீடெஸ்ட்மெண்ட் கொடுக்கும். அப்போ நீங்கள் பை பண்ணுங்கள்.